இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த 4 பரபரப்பான சம்பவங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த சில சம்பவங்கள் அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்ல, சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகின்றன. எதிர்க்கட்சியில் வெளிநடப்பு, நீட் விவகாரம், முதல்வரின் உணர்ச்சிபூர்வமான பேச்சு மற்றும் அவையின் சிரிப்பலையை ஏற்படுத்திய சில சம்பவம். பல விஷயங்கள் நடந்துள்ளன. அவை என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். வெல்கம் பேக். கிளாரிட்டி இஸ் கீ. சம்பவம் 1. எதிர்க்கட்சி வெளிநடப்பு. இன்றைய சட்டமன்ற கூட்டத்தில் முதல்வர் விஜய் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடனும் இடையே கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. முதல்வர் தனது உரையில் எதிர்க்கட்சியை விமர்சித்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த உறுப்பினர்கள் அவையில் சத்தம் எழுப்பினர். இதனால் சில நேரம் பரபரப்பு நிலவியது. பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டமன்றத்தில் வெளிநடப்பு என்பது புதிய விஷயம் அல்ல, ஆனால் புதிய அரசியல் சூழலில் நடந்ததால் இது அதிக கவனம் பெற்றுள்ளது. இரண்டாவது சம்பவம், நீட் மீதான விவாதம். தமிழ்நாட்டின் பல ஆண்டுகளாக பேசப்படும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று நீட் தேர்வு. இன்றைய அவையிலும் இந்த விவகாரம் மீண்டும் பேசப்பட்டு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீட் இன்னும் சவாலாக இருப்பதாகவும் மாநிலத்தின் நிலைப்பாடு மாறவில்லை என்று முதல்வர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த விவாதம் சட்டமன்றத்திற்குள் மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களிலும் மீண்டும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. ஒரு தேர்வு முறை மாநில மாணவர்கள் நியாயமா இல்லையா என்ற கேள்வி இன்னும் தொடர்ந்து விவாதிக்கப்படுகிறது. சம்பவம் 3. நடிகரின் கட்சி விமர்சனத்திற்கு பதில். முதல்வர் விஜய் தனது அரசியல் பயணத்தை பற்றி பேசினார். சிலர் தனது கட்சியை நடிகர் கட்சி என்று விமர்சிப்பதாகவும் அதனால் அந்த கட்சி மக்கள் ஆதரவால் வளர்ந்து என்று அவர் குறிப்பிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது வெறும் அரசியல் பதில் மட்டுமல்ல, திரைப்படத்தில் இருந்து அரசியலுக்கு வந்த பல தலைவர்களின் எதிர்கொண்ட விமர்சனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதிலாக சிலர் பார்க்கின்றனர். ஒரு நடிகர் அரசியலுக்கு வருவது எளிது, ஆனால் மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சி அமைப்பது வேறு விஷயம். அதனால்தான் இந்த பேச்சு பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சம்பவம் 4. அவையில் சிரிப்பலையை ஏற்படுத்திய சம்பவம். அரசியல் விவாதங்கள் நடுவில் ஒரு நகைச்சுவை சம்பவம் நடந்தது. எம்எல்ஏக்களுக்கு தண்ணீர் வழங்குவது தொடர்பாக நடந்த விவாதத்தில் சில உறுப்பினர்கள் கூறிய கருத்துக்கள் அவையில் சிரிப்பலையை ஏற்படுத்தின. பொதுவாக சட்டமன்றம் என்றால் கடுமையான விவாதங்கள் மட்டுமே நினைவுக்கு வரும், ஆனால் சில நேரங்களில் இப்படிப்பட்ட நகைச்சுவை தருணங்களும் உருவாகும். இந்த சம்பவத்திற்கு வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. மொத்தத்தில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டம் பரபரப்பு, விவாதம், அரசியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் நகைச்சுவை தருணங்கள் என பல காரணங்கள் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இந்த நிகழ்வுகளில் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றியது எது? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற முக்கிய அரசியல் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு கிளாரிட்டி இஸ் கீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.